தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவ தொடங்கிருச்சுன்னே சொல்லலாம். திரைப்பிரபலமான தளபதி விஜய் தனது அரசியல் களத்தில் காலூன்ற தொடங்கிட்டார். மறுபுறம் திராவிட கட்சிகளை கடுமையாக விமர்சிக்கும் சீமான் தமிழர் தேசியவாத அரசியலை முன்னெடுத்து அரசியல் செஞ்சுக்கிட்டு வராரு. இவர்கள் இருவரும் எதிர்கால தமிழக அரசியலில் மிகப்பெரிய போட்டியாளர்களா இருப்பார்களா? 2026 தேர்தலில் யார் அதிக ஆதரவை பெற போறாங்கன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல விஜய் அவர்களின் அரசியலை பத்தி மேலோட்டமா பார்க்கலாம். விஜய் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருக்கும் போதே அரசியலுக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாரு. தனக்கு முன்னாடி அரசியலுக்கு வரேன்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தவறவிட்ட வாய்ப்பை தான் தக்க வச்சுக்கணும்னு நினைச்சு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய். ரஜினிகாந்த் பீக்ல இருக்கும் போதே அரசியலுக்கு வந்திருந்தா அவர் தான் இன்னைக்கு சிஎம்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அது தனக்கு நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரு போல தளபதி விஜய். எம்ஜிஆருக்கு யாரும் ஜொலிக்கிறன்றது இன்னைக்கு வரைக்கும் டாக் ஆஃப் தி டவுன் தான். மக்கள் சேவைதான் எங்களின் அடிப்படை கொள்கைன்னு ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமா மாத்தினாங்க. அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் நின்று தங்களது ஆதிக்கத்தையும் காட்டினாங்க அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க. அவங்களை கூப்பிட்டு விஜய் வாழ்த்துனது ஒரு பக்கம் இருக்கு. சர்க்கார், மெர்சல் உள்ளிட்ட படங்களில் அரசியல் பேசின விஜய் திடீர்னு அரசியலுக்கு வரப்போறதா சொல்லி விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகமா மாத்தி மாபெரும் மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டாரு. விஜயின் பலம்னு பார்த்தா இளைஞர்களின் மிகப்பெரிய கிரேஷ், பெரிய ரசிகர் பட்டாளமே அவருக்கு இருக்கு. ஸ்ட்ராங்கான சமூக ஊடக ஆதரவு, தனது படத்தால் ஈர்க்கப்பட்ட பல குடும்பங்களின் ஆதரவு ரொம்பவே இருக்கு. இது அவருக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. விஜய்க்கு சவால்கள்னு பார்த்தா அரசியல் அனுபவம் ரொம்ப குறைவு. கூட்டணி கட்சிகள் இல்லாம தனியா வெல்ல முடியுமான்றது தெரியல. பெரிய அரசியல் தலைவர்களை எதிர்கொள்ளும் தைரியம் இருக்கான்னு தெரியல. திராணி படத்தை விஜயகாந்தே கடைசியா கூட்டணி சேர்ந்துதான் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. அதனால விஜய் என்ன பண்ண போறான்றது வரும் நாட்கள்ல தான் தெரிய வரும். மறுபுறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பத்தி தான். தமிழ் தேசியவாதத்தை அடிப்படையா வச்சுதான் அரசியல் செஞ்சுட்டு வராரு. ஜாதி அரசியலை முழுமையாக எதிர்க்கும் கோட்பாடு உடையவர். திராவிட கட்சிகளை கடுமையாக விமர்சித்து வருவரும் கூட. அவரின் பலம்னு பார்த்தா தமிழர் அடையாள அரசியல், எமோஷனல் கனெக்ஷன், விவசாயிகள், மீனவர்கள், சிறு தொழிலாளர்கள், இளைஞர்கள் இவங்க கிட்டதான் நல்ல ஆதரவு இருக்கு. எவ்வளவு பெரிய கட்சினாலும் ஒரு கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். அந்த வகையில நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி அவருக்கான சவால்கள்னு பார்த்தா பெரும் நகரங்களில் வாக்காளர்களை முழுமையாக சென்றடையாதது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவின் ஆதரவு ரொம்ப இல்லை. விஜய் மாதிரி மாஸ் ஹீரோனா எல்லாத்துக்கும் பரிச்சயமா இருந்திருப்பார். இல்லைன்னா ஜாதி அடிப்படையில் வந்திருந்தா கூட தெரியும்னு நிறைய பேர் பேசி கேட்டிருப்பீங்க. இதையெல்லாம் அவருக்கான சவால்களா பார்க்கப்படுது. இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, 2026 தேர்தலில் யார் வெல்வாங்க? விஜய் வெல்லணும்னா கூட்டணி சேரணுமா? நேரடி போராட்ட அரசியல் இல்லாம வெல்ல முடியுமா? சீமான் வெல்லணும்னா தமிழகம் கட்சியை இன்னும் வலிமையாக்கணுமா? திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயா, சீமானா யார் வெல்லுவாங்க? கமெண்ட் செய்யுங்க. உங்க கருத்துக்கள் ரொம்ப முக்கியம்.